வணக்கம் மக்களே! நாம இந்த வீடியோல ஒரு பியூட்டிஃபுல்லான இண்டிவிஜுவல் ஹவுஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடு பார்த்தா அவ்ளோ புடிக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளானிங்ல இந்த வீட்ட பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. ஒரு அருமையான பிளானிங்க. இதுவரைக்கும் நான் வீடு எடுத்ததில இது ஒரு டிஃபரண்டான பிளானிங்ல இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா வருங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாரியே மெயின் டோர் வச்சு ஒரு சூப்பரான எலிவேஷன் ஒர்க்ல ஒரு பங்களா ஸ்டைல்ல பார்க்கவே பிரம்மாண்டமா தோன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் குடுத்துருக்காங்க. அதோட எலிவேஷனோட பெயிண்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா, லைட் அண்ட் டார்க் கலர்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு ரொம்ப கசகசன்னு இல்லாம ஒரு பார்க்கவே பியூட்டிஃபுல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு சூப்பரான பிளானிங்ல கட்டியிருக்காங்க. அதேமாரி இதோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் அருமையான ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. ஃப்ளோரிங்க்கு, வாலுக்கு ஃபுல்லாவே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பரான பிளானிங்ல பண்ணியிருக்காங்க. அதேமாரி சீலிங்ல பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த சுத்தியும் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட ஒரு ஆள் போய் வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. அதேமாரி வாட்டர் சம்ப், போர் எல்லாமே இந்த பார்க்கிங் ஏரியாலயே அமைச்சு குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டோட நிலவும் கதவும் நல்ல ஸ்ட்ராங்கான தீக்குட்டில் ஒரு சூப்பரான டிசைனில் பார்க்கவே அட்ராக்டிவான டிசைனில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் ஒரு அருமையான ஸ்பேசியஸான செட்பேக் ஏரியாங்க. இதை பார்த்தீங்கன்னா தனியாக செட்பேக் ஏரியா கொடுத்து லிவிங் ஹால் தனியாகவும் டைனிங் கம் கிச்சன் ஏரியா தனியாகவும் சூப்பரான பிளானிங்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான செட்பேக் ஏரியாங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் ரைட் சைடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக, அதாவது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு தனியாக ஒரு லிவிங் ஹால் கொடுத்துட்டாங்க. லிவிங் ஹாலில் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் டிவி யூனிட் எல்லாமே வச்சுக்கலாங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிவ் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான இண்டிவிஜுவலான லிவிங் ஹாலுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, வெளியே அவுட் சைட்லேருந்து யாராவது விருந்தாளி வந்தாலும் யூஸ் பண்ணுற அளவுக்கு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுவும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செட்பேக் ஏரியாங்க. இங்கேயும் ஒரு நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ முக்கியமான ஏரியாங்க, அதாவது ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க. சூப்பரான பிளானிங்கில் நல்ல ஸ்பேசியஸான ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் மேலே இருக்க வால்க்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஒரு வாஷ் பேஷன் ஏரியாவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ரைட் சைடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக 10க்கு 16 சைஸில் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே நல்ல ஸ்பேசியஸான டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான டைல் கம் பாத்ரூமுங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே ஒரு லக்ஸூரியான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹோட்டலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லக்ஸூரியாக உள்ளே போனோன்னே பீஸ்ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாத்ரூமோட சானிட்டரி வேர்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலை சூப்பரான பிளானிங்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ரைட் சைடு ஏரியாவில் வர ஹேண்டில் பார் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அருமையான ஒரு செட்பேக் ஏரியா கொடுத்து அதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியாவிலேருந்து இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இதுக்கும் ஃப்ளஷ் டைப்பில் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருந்துச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரியே 10க்கு 16 சைஸில் நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன சைஸ் பார்த்தோமோ சேம் சைஸுங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே சேம் பேட்டர்னில் கிளாசிஃபைல ஸ்டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதேமாரி இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்கிற சானிட்டரி வேர்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே ஒரு பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே
நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூமுங்க. இதுக்கும் ஃப்ளஷ் டைப் வுடன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. 10க்கு 11ன்ற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் தாங்க சிறுசு, ஆனால் டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிசைனில் நல்ல பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு அப்படியே காலை வச்சா சொரன்ற அளவுக்கு வழுக்காத அளவுக்கு சூப்பரான டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபைல பார்க்கவே யூனிக்கான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் சூப்பரான பிளானிங்கில் ஓடி விளையாண்டுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்ததும் லெஃப்ட் சைடு ஏரியாவில் பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வுடன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா ஸ்ட்ராங்கான வுடன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்ததும் லெஃப்ட் சைடில் கவர்டு பால்கனி, ரைட் சைடில் ஓப்பன் பால்கனிங்க. பாருங்கள், சீலிங்லாம் ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊஞ்சல் தொங்க விட்டு ஆடிக்கிட்டே சூப்பரான சீனரியை பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான பிளானிங்கில் கட்டியிருக்காங்க. ஸ்டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பால்கனியாக ரெடி பண்ணியிருக்காங்க, கவர்டு பால்கனி. அப்படியே பேக் சைடில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் நல்ல ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பெட்ரூம் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த வீடு எங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி போய் பார்த்தோன்னா உங்களுக்கு சூப்பராக தெரியுங்க. மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸும் நல்லா ஃப்ரீயாக ஏறி போகிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பாருங்கள், சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷன். நம்ம கோயம்புத்தூர் பட்டணன்ற ஏரியாவில் இது அமைஞ்சிருக்குங்க. நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு மெயின் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. 2 வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குங்க. அருமையான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியர்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே நியர்பையில் இருக்குங்க. அதேமாதிரி LNT பைபாஸ்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.